வணக்கங்க. இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் தர்ஸ்டே அந்த மாரி எடுத்த வீடியோ தான் இது. மார்னிங் எந்திரிச்சதும் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹார்லிக்ஸ் போட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து லஞ்ச் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி பாத்திரம் கழுவ மட்டும் டைம் இல்லன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால இருந்த பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, மார்னிங் எந்திரிச்சோனே அத கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊத்தி 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, குட்டி வந்து குப்புற விழுந்ததுக்கப்புறம் டக்கு டக்குன்னு கீழ படுக்க வச்சாலே குப்புற விழுந்துடுறாருங்க. விழுந்துட்டு ஏதோ டாய்ஸ் இருந்தா போட்டு நல்லா விளையாடு, கடிச்சிட்டு இதெல்லாம் பண்றாரு. நீங்களே பாருங்க குப்புற படுத்துட்டு எப்படி விளையாடிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. இது வந்து அவருக்கு டீத்திங் ஸ்டேஜுங்கிறனால கையில எது கிடைச்சாலுமே வந்து வாயில கொண்டு போய் வச்சு நல்லா கடிக்கிறாருங்க. சண்டே வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறாங்களா? நான் பார்த்தீங்கன்னா 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து லெக் பீஸஸாக எடுத்திருக்கேன். நான் வந்து எப்போவுமே நான்வெஜ்ஜில் மட்டன் ஆகட்டும் சரி, சிக்கன் ஆகட்டும் சரி, எப்போவுமே வந்து மேரினேட் பண்ணி தாங்க பிரியாணி செய்வேன். அப்போ தான் அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து இறங்கி நம்ம சாப்பிடும்போது பிரியாணியில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவுமே எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். கடைசியாக கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிரியாணிக்கு மற்றதெல்லாம் ரெடி பண்ணுற வரையும் மேரினேட் ஆக விட்டுடலாம். தாளித்து விடும்போது இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு பேஸ்ட் வேணுங்க. அதை வந்து என்னென்ன போடுறேன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து 1 கேஜிக்கான அளவு. இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் 5 வரமிளகா, 2 பட்டை, 4 கிராம்பு. இது எல்லாமே வந்து நம்ம பேஸ்ட்டாக ராவாக எடுத்து வச்சுக்கணும். வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படியில் வந்து 2 படி எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸில் இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோன்னா, அடுப்பு பற்ற வைக்கும்போது நம்ம அரிசியை ஊற வச்சாலே போதும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா கொல கொலன்னு ஆயிரும். அப்போ நமக்கு வந்து பிரியாணி நல்ல பதத்தில் வந்து கிடைக்காது. பாத்திரம் வந்து சூடானதுமே ஃபஸ்ட்டு வந்து நெய் விட்டுக்கலாம். நெய், அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், ஸ்டார் பூ, கல்பாசி, பட்டை, அதுக்கப்புறம் ரோஜா மொக்கு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டதுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸில் நல்லா ஃப்ளேவர்டாக வந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே சைட் பை சைடு அம்மாவும் வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. அந்த ரெசிபி எல்லாம் வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். லாஸ்ட் 2 டைமாக பார்த்திங்கன்னா வீட்டில் ஜீரக சம்பாவில் தான் வந்து பிரியாணி செஞ்சுருந்தேன். ஆனால் வந்து நான் தண்ணி அதிகமாக வச்சுட்டேனா இல்லை அந்த ரைஸ் சரியில்லையான்னு தெரியல. 2 டைமுமே வந்து கொஞ்சம் குழஞ்சிருச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு. ஆனால் உதிரி உதிரியாக இல்லாதனால எனக்கு வந்து கஷ்டமாயிருச்சு. என்னடா ஃப்ளேவர் வந்துட்டு ரைஸ் வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. அதனால் இந்த டைம் சரி பாஸ்மதியில் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியே செஞ்சேன். வெங்காயம் ஆட் பண்ணதுமே நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கி வரும். ஆனியன் இந்த ஸ்டேஜில் வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8 மிளகா வந்து நடுவில் கீறி சேர்த்துருக்கேன். இந்த மிளகா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 2 தக்காளியை வந்து நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணணும்.
அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் அதோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஸ்மெல் வர வரையும் அது வந்து நல்லா குக் ஆகணும். அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் எங்கள் அம்மா வந்து கிரேவிக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய மெட்டர்னிட்டி லீவ் வந்து முடிய போகுதுங்க. இந்த சண்டே தான் வந்து அம்மா வீட்டில் லாஸ்ட் சண்டே லீவ் முடியறதுக்கு முன்னாடி. ஸோ நல்லா நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருந்தோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோயிலில் வந்து நோம்பி. ஸோ 1 வீக்குக்கு வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி தான் 2க்கும் பிளான் பண்ணி செஞ்சிட்ருந்தோம். அந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை ஸ்மெல் போய் நல்லா குக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லான ஸ்மெல் வரும். எப்படா வந்து செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைம் எனக்கு செய்யும்போதுமே. இப்போ பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது திரும்பியும் கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகணும். அது குக் ஆகிற அந்த மீன் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். நல்லா சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு எப்போவுமே நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணி அளந்து ஊற்றினா கரெக்டாக வெந்து வரும். பாஸ்மதி ரைஸ்க்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதனால் அரிசி எடுத்து அதே கப்பில் 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் லைட்டாக உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு பத்தலைன்னா வேணுங்கிற அளவு காரமும் உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து பாதி உப்பு வந்து வெங்காயம் வணங்குறப்பவே நம்ம போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம சிக்கன்லேயும் வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கறதுனால பார்த்து நம்ம அளவாக போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் கிளறி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வரையும் விடணும். இப்படி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமாக வந்து தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து குலையாது. அரிசி போட்டு கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி லெமன், ஃபுல் லெமனை வந்து இதுக்குள்ளே புழிஞ்சு விட்டோன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். அதே போல் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் பண்ணி முடித்து கடைசியாக ஒரு டைம் வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணி பார்க்கணும். நான் செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு வந்து லைட்டாக உப்பு காரம் 2மே வந்து பத்தாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் குட்டி டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் உப்பும் வந்து ஆட் பண்ணேன். நான்வெஜ் பிரியாணிக்கு எப்போவுமே வந்து உப்பு லைட்டாக வந்து தூக்கலாக தான் இருக்கணும். ஏன்னா வேகும்போது அந்த நான்வெஜ் மட்டன் ஆர் சிக்கன் அது 2மே வந்து உப்பை வந்து எடுத்துக்கும். ஸோ கடைசியாக நம்ம வந்து பார்த்தோன்னா உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் எப்பவும் போடுறதுலேருந்து லைட்டாக அதிகமாக போடணும். கடைசியாக தண்ணியும் ரைஸும் சம அளவு வந்ததுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் தம் போட்டு எடுத்தால் சூப்பராகவே பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். என்ன கேட்டால் நான்வெஜ்ஜில் மற்ற கிரேவி இந்த ரெசிபிஸ் எல்லாம் செய்கிறத விட பிரியாணி செய்கிறது தான் ஒரு ஈஸியான வேலைன்னு சொல்லுவேன். அப்புறம் என்னங்க எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச சூரியவம்சம் படம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே திருப்தியாக லஞ்சை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் ஈவினிங்காக பார்த்திங்கன்னா குட்டியும் கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க டிமார்ட்டுக்கு தாங்க கொஞ்சம் பர்ச்சேசிங்க்காக போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஈவினிங் செம்ம மழை, இடி, மின்னல். நான் கூட குட்டி பயந்துக்குவாங்கன்னு நினச்சேன். தூங்கிட்டு இருந்தார். அவர் எந்திரிச்சு அழ போகிறாருன்னு சொல்லி நான் பக்கத்துலேயே உட்காந்துட்ருந்தேன். ஆனால் அவர் அசரக்கூட இல்லைங்க. மழை எல்லாம் பேஞ்சு நின்னதுக்கப்புறம் குட்டிக்காக ஸ்ட்ராலர் வாங்கியிருந்தாங்க. சரி அவரை கூட்டிகிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அன்றைக்கி தான் வந்து பேபியை வந்து ஸ்ட்ராலரில் வச்சு வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்படி தாங்க எங்களோட லாஸ்ட் சண்டே அம்மா வீட்டில் போச்சு.